தொப்பூர் கணவாய் பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது அதோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோ. நான் இப்போது தொப்பூர் கணவாய் அந்த சாலையில் ஏற ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2020 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. அதுதான் இந்த தொப்பூர் கணவாய் ஆக்சிடெண்ட் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப கொடூரமான ஆக்சிடெண்ட்டு. ஒரு கண்டெய்னர் லாரி பிரேக் பிடிக்காமல் வந்து மோதி கிட்டத்தட்ட ஒரு 11 வெஹிக்கிள்ஸ், அதாவது காரு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ஒரு 11 வெஹிக்கிள்ஸ் சேதமடைஞ்சது இல்லாமல் 7 பேர் இறந்துட்டாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 40 பேர் அந்த ஆக்சிடெண்ட்டில் காயமடைஞ்சாங்க. அதுதான் இந்த தொப்பூர் கணவாய் ஆக்சிடெண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப கொடூரமானது. நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அமானுஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் இல்லை, இது ஒரு இயற்பியல் பிரச்சனை தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நேஷ்னல் ஹைவே நம்ம பெங்களூர்லேருந்து வரப்போ இந்த இடம் ரொம்ப டவுனாக இருக்குது. அந்த டவுன் தான் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் இப்போது அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அந்த ரோடு நான் ஓரத்தில் போகிறப்ப பாருங்கள், எல்லோ மார்க்கில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்க்கான பெயிண்டிங், அதாவது இந்த இடத்துல பாலம் வரப்போகிறதுக்கான தூண்கள் வரப்போகிறதுக்கான மார்க்கிங். அது நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். நான் அதனால தான் இந்த ஓரம் லெஃப்ட் சைடு ஓரமாகவே போயிட்டுருக்கேன். நீங்கள் லெஃப்ட் சைடு அந்த ஃபாரஸ்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கேப்பில் அங்கங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி, அதாவது டுவர்ட்ஸ் சேலத்துலேருந்து தருமபுரி அந்த லைனில் வேலை நடந்துகிட்ருக்கு. அது லாஸ்ட் வீடியோவும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோலையும் அந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு வேலைங்கிறத நான் காட்டுறேன் டீட்டெயில்டாக.